ஹாய், இன்னைக்கு ஜுவனைல்ஸ் அப்படின்னா யாருன்னு பார்க்க போறோம். இந்தியாவில் ஜுவனைல்ஸ் அப்படிங்கிறவங்க மைனர் ஹூ ஹாஸ் நாட் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ் 18 இயர்ஸ்க்கு பிலோ இருக்கிற பர்சன் ஹூ ஹாஸ் இன்வால்வ் இன் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ், சட்டத்துக்கு புறம்பான செயல்கள் செய்து அவங்க ஹீனியஸ் கிரைம் செஞ்சிருந்தாலும் சரி, நான் ஹீனியஸ் கிரைம் செஞ்சிருந்தாலும் சரி, அவங்கள ஜுவனைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹீனியஸ் கிரைம்ஸ்னா ரொம்ப சீரியஸான கிரைம்ஸ் சச் அஸ் மர்டர், ரேப்பு, ஆசிட் அட்டாக்கு, இந்த மாதிரி ப்ரூட்டலாக கொள்றது, அந்த மாதிரி இருக்கிற கிரைம்ஸ் எல்லாம் ஹீனியஸ் கிரைம்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு பர்சன் பிலோ ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸில் ஹீனியஸ் கிரைமாக இருந்தாலும் சரி, சாதாரண கிரைமாக இருந்தாலும் சரி, அந்த பர்சனை ஜுவனைல் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 82 ஆஃப் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ் which is done by a child under the age of 7 years அப்படிங்கிறாங்க. 7 வயதுக்குள்ளார ஒரு குழந்தை கிரைம் பண்ணியிருந்தா இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ் அப்படின்னா எக்ஸம்ஷன், ஐபிசியில் எக்ஸம்ஷனில் செக்ஷன் 82 ஆஃப் ஐபிசியில் சொல்லியிருப்பாங்க. இதே ஒரு 7 to 12 வயசு குழந்தை ஒரு கிரைம் அஃபென்ஸ் கமிட் பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. கோல் ஆஃப் ஜுவனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்னன்னா, டு protect the society from criminals. Next thing is to provide opportunities to rehabilitate juveniles. So in juvenile justice system உருவாக்குனதுக்கான நோக்கம் இந்த சொசைட்டியை கிரிமினல்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஜுவனைல்ஸுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்காக தான். ஸோ ஜுவனைல்ஸுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஜுவனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டமோட நோக்கம். ஜுவனைல்ஸை எப்பவுமே ஆர்டினரி கிரிமினல்ஸோட வைக்க மாட்டாங்க, ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல தான் விசாரிப்பாங்க. ஜுவனைல்ஸை அப்சர்வேஷன் ஹோம்லேயோ, ஸ்பெஷல் ஹோம்லேயோ அல்லது சில்ட்ரன் ஹோம்ஸ்லேயோ தான் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனல் கேர் கொடுப்பாங்க. ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2000 படி ஜுவனைல்ஸோட ஏஜ் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 இயர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஏஜை ஜுவனைல்ஸ் ஜஸ்டிஸ் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2015ல 18 இயர்ஸ்லேருந்து 16 இயர்ஸாக குறைச்சிட்டாங்க. ஏன் 16 இயர்ஸாக ஜுவனைல்ஸோட ஏஜை குறைச்சாங்க அப்படிங்கிறத வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம்.